டைம் இருக்கு, பொறுமையா போடு. சென்டரில் உள்ளதை கலரை கொடுத்துட்டு பிறம போட விடாதா? கோலப்போட்டி தொடங்கி 5 நிமிடங்கள் ஆகியுள்ளது. ஆக கோலப்போட்டியில் உள்ள மகளிர்கள் தங்களது டைம் மணியை பார்த்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் கோலத்தை போடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வேற பெரிய கோலம் போடலாம் இல்ல? என்னைக்கு தாமரை பூ தானே நமது சின்ன தாமரை. பாசி பிடிச்சிட்டு தாமரை தண்ணிக்குள்ள இருந்து இலைக்கு பச்சைய போட்டிருக்கலாமா? சும்மா இருக்கிற வீடியோ எப்படி யூடியூப்ல போடு நாளைக்கு. இது யூடியூப்ல போடுங்க. தாமரை பூ தண்ணியில இருந்து கொஞ்சம் பாசி பிடிச்சிட்டு, தண்ணியில இருந்து பாசி பிடிச்சிட்டு தாமரை பூ வராது. கார் கட்டிரு. மேல மேல திருத்தாதுங்க ஆண்டி, ஒரே லைனை கொண்டு வருங்கண்ணா. ஆனா கொஞ்ச நேரம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லணும். ஒரு 3 ஜட்ஜ்மெண்ட் சொல்லணும். ஒரு ஜட்ஜ்மெண்ட். அது கோலம் போடாத பார்க்க கூடாது. ஆமா, ஜட்ஜ் பேரு யார் யாருன்னே தெரியாது. அதனால தான் அவங்கள சொன்னது. ட்ரெஸ் பிடிச்சுக்கடா. கொஞ்சம் தள்ளுங்க. பிளாக் கலர் இல்லையாடி? ஓ, பஞ்சலிங்க சிவனா? ஒரு பேக்கெட் உமிக்கீரை வாங்கி கொண்டு வந்திருக்கலாம்ல. இன்னைக்கு வராது, 2 நாளையில வரும். போட்டோ டான்ஸ் ஆடுனதெல்லாம் வரும். கும்மி அடிச்சது வரும். கோலம் போட்டதான் வரும். கிட்ட ஒரு நாய்கிட்டே உரக்காட்டிட்டுல இந்த கோலம் போடுறிய. பட்டியும் உறங்கிச்சு, நானி கிடந்தாச்சு. யூடியூப் என்ன பட்டியும் சேர்த்துடு. நான் கோலம் போட்டு இன்னும் படுக்க போறேன். எனக்கு குறுக்கெல்லாம் தடிக்கிட்டேன். அடுத்த தடவை வேற கோலம் படிச்சுட்டு வரணும். அடுத்த வருஷம் அதுதான் நான் சொன்னேன். அப்ப அந்த ஒரு சைடு வாக்குல இப்படி வண்டி வர்றதும் ஆள் வர்றதுக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கும். 10 நிமிஷம் முடிஞ்சாம்டே. அரை மணிக்குள்ள 10 நிமிஷம் முடிஞ்சு. கலர் கொடுக்கலையாடே நீ? உங்க அக்காள்கிட்ட எங்க இருந்து பறக்கிங்க வந்து போடு. அக்கா அதெல்லாம் எனக்கே தேவையாது. எங்க என்ன வீடு கிட்ட இருந்துன்னா இப்ப சர்வத்து விலைக்கு கொண்டு வந்திருப்பேன். தங்க ஆண்டி சர்வத்து வேணுமா? சர்வத்து கொடுத்தாதான் குடிப்பாவலாம். அக்கா
ஒரு 100 ரூபா தான் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் எனக்கு வாங்குறேன். அண்ணா ஆண்டி அண்ணா போடு போடு யாராவது வரலாற்றிலே முதல் முறையாக தாமரைக்கு கொம்பு முளைச்சு அவிய 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 ஸ்டைல்ல போடாவ நம்ம டிஸ்டர்ப் பண்ண கூடாது. இனி ஒரு ஹாப்பி ஓணம் எழுதுவாவ கோலம் போட்டு அவிய போட முன்னே நம்ம சொல்லிடலாம் இவ என்ன கோலம் போடுவாவேன்னு. ஆனா என்ன இந்த தடவை தாமரை பூ மாத்திட்டாவ. போடுங்க போடுங்க ஹாப்பி ஓணம் எழுதுங்க நேரம் ஆகு. இப்ப பேச இங்க உள்ளாடி வராதுங்க அந்த அந்த சைடுல எடுப்பாங்க. அந்த பிள்ளை எடுக்க போயிருக்குது. கலர் போடலையா ஆண்டி? போடணும் இல்ல இதோட முடிஞ்சில்ல அந்த ஒரு பூ வரை சீக்கிரம் கலர் போடுங்க சீக்கிரம். அதையே வந்து அங்கங்கே ஒரு இடத்துல தான் கலர் போடுவாங்க. டைம் இருக்கு. இதுக்கு வந்து நம்ம நிறைய கலர் போட அவசியம் இல்லை. அதே வீட்டு மொத்தத்தில் கோலம் பார்த்துருக்கு அழகா போட்டிருப்பாங்க. நான் டெய்லி போகும்போது உங்க கோலத்தை பார்த்து கம்பர் போட்டுட்டு தான் போகும். மஞ்சள் கொடுப்போம் மங்களகரமா தொடங்குங்க சீக்கிரம். ஐயே நாய்க்குட்டி பட்டி என்ன கோலத்தை அங்கே அடிச்சா நான் கொன்னே போட்டுருவேன். உரக்காட்டி நல்ல மருந்த பட்டி அடிச்சிட்டு ப்ரூஃபோட இருக்குது. வீடியோ ப்ரூஃபோட இருக்குது பட்டி அழிச்சா அழிக்கலையான்னு. ஏன் ஏன் பைய பொறுமை 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 பொறுமை. இது அங்கங்கே ஒரு டேட்ல மட்டும் கலர் கொடுங்க ஆண்டி. திருத்தடி சீக்கிரம் திருத்ததான் நேரம் ஆகும். சீக்கிரம் திருத்தடி திருத்த மட்டும் தானே செய்யணும். நீ சென்டர்ல ஹாப்பி ஓணமாடா சீக்கிரம் போடு. சென்டர் முழுக்க எல்லாம் இருக்கு. சென்டரை போட்டுட்டு திருத்துமா நேரம் சென்டரை போடு மெதுவா போடு. சென்டர் முழுக்க ஏற விடாது இல்ல. நான் இதை ஹாப்பி ஓன் ஏதோ எழுதுவே ஏறி கொண்டு வந்துச்சு. ட்ரெஸ்ல தான் அவ்வளவு கொலைபடியும் போகும். அழிஞ்சிக்க விடாது இல்ல. உன் ட்ரெஸ் அழுக்கான ஒன்றும் இல்லை. கோலத்தில் விழாம இருந்தா போதும். நாய் வழி விடுங்க.
நிறைய தாமரை போட்டவ எல்லாம் அடிச்சு அடிச்சு வந்துருவா ஒரு ஓட்டு போடுங்கள். தாமரைக்கு ஓட்டு. பெரிய ஓட்டை இல்ல ஓணத்துக்கு. ஓணத்துக்கு பெரிய ஓட்டை போட்டது காணட்டு. சின்ன ஓட்டை போட்டா ஓணம் தெரியாது எல்லாருக்கும். ஐயோ ஐயோ. தண்ணி நாங்க முதல்ல சொன்னோம் 10 நிமிஷம் மாம்டே. 10 நிமிடம் தான் உள்ளது. அதனால அதற்குபடியா நீங்க கோலத்தை முடிவடைக்க வேண்டும். கோலம் இதுல போட்டுடா. இதுல கலர் போட்டுடா. அடுத்து நமது தகவல் திருநாமம் எழுதும் போட்டி. ஆண் பெண் அனைவரும் கலந்து கொள்ளலாம். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நம சிவாய என்னும் மந்திரம் எழுத வேண்டும். தெரியாது திருத்தாண்டாமாடா உனக்கு வயசானவங்க முதல் திருத்தணும் இல்ல போட கலர் போட்டுட்டு திருத்து. பைய பைய நீங்க போடுங்க. நீங்க கலர் போடு. நீங்க கலர் போடுங்க. நீங்க கலர் நடக்கட்டும். சீக்கிரம் சீக்கிரம். தாமரை ஓட்டு போட பெரிய ஓ போட்டிருக்காங்க. இதுக்குள்ள ஓட்டு போடுங்க. என்ன பெரிய ஓ போட்டிருக்காங்க. ஓட்டு பண்ணுங்க. இங்க இருக்க யாரும் ஓட்டு போட முடியாது. ஓட்டு போட புது ஆளை வேற வச்சிருக்கேன். ஓட்டு போடணுமா? அதான் இடை கூட வந்துடாது. ஏழு நிமிஷம் தானே இருக்கு. சூப்பரா இருக்கு. அங்க இருந்து அடுத்த வருஷம் ஓரமையா சொல்லணும். கரெக்டா கிருஷ்ணா? அப்படியே இருந்தே இருந்தோம். அப்ப ஒரு சைடு லைன் விட்டு வழிய விட்டு அப்ப ஆளு போறதுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்ல. அத நான் முதல்ல இருந்து சொன்னேன். கொஞ்சம் ஒரு சைடு வாக்குல போடுவோம். கவர் பண்ண மக்கள் அங்கிருந்து நடக்குது. ஒரு சைடு வாக்குல கொஞ்ச நேரம் தானே. Five minutes. முடிஞ்சா முடிச்சிட்டியா? இந்த கொண்டையில லைட்டா ஏதாவது வை. இந்த கொண்டையில லைட்டா ஏதாவது பிரபலமா வருது. நான் போறேன். சரி. முடிச்சியா? கலர் பொடி எல்லாம் எடுத்துரு. அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குதான். 5 நிமிஷம் தானே இருக்குது. இனி போட்டு 5 நிமிஷத்துல ஏதாவது
போடலாமா? அப்படி ஒவ்வொரு லைனாக போடுங்க. அப்படி கொஞ்சம் லேசர் ஆழம் ஆழம் அப்படியே ஆண்டி நேரம் ஆயாச்சு ஆண்டி. தாமரை பூ அப்படியே நிறுத்திருக்கலாமா? அது அப்படியே நிறுத்திருக்க. ஒரு இதழோட அழகா நீட்டா இருந்துச்சு. சரி கடை கடை போடுங்க. நான் இதுல படுத்துதான் தாமரையை சவுட்டாம பாத்துக்கிடணுமா? பிளாக் கலர் கொடுடி. பிளாக் கலர் அக்காலே கொண்டு வரையில. சென்டரில் உள்ளதை திருத்துடா. டேய் அதான் திருத்தி டிசைன் போட்டிருக்கல, அது அவ்வளோத்தையும் திருத்து. ஃபஸ்ட்டு திருத்திட்டு அடுத்து போடு. நேரம் ஆயிட்டுல, சென்டரில் உள்ளது அழகாக திருத்து. சீக்கிரம் சீக்கிரம் டக்குன்னு அது திருத்து. அவ்வளோதான். அந்த மஞ்சள் டிசைனை போடு. ஆமாம், அந்த மஞ்சள் டிசைன் போடுறது வர வரையா போட்டிருக்கல, அதை போடு. அது அந்த வரைய போடு, படப்படா போடு. அது பிறகு நீ போட்டிருக்கணும். அதான் முதல்ல சொன்னேன்னா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக டிசைன் முடிச்சு டைம் ஆயிருன்னா நம்ம அதுக்கு கொஞ்சம் பாதியோடய க்ளோஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை கோலத்தை. தண்ணி இது முடிஞ்சோடனே நீ முடிஞ்சில்ல போய் குடிக்கணும் தண்ணி. தண்ணி கேட்குமா? போடுங்க, சீக்கிரம் போடுங்க, சீக்கிரம் முடிய போகும். கோலப்போட்டி ஒரிஜினல் வாய்ஸோடய கொடுத்துருந்தேன். இந்த கோலப்போட்டி விளாக் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோலத்தில் யாருக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். ஓண திருவிழாவில் கோலப்போட்டியை ஃபுல் விளாகாக நான் போட்டாச்சு. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் கோலம் போட்டவங்க யார் யார் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள்.